எம்ஜிஆர் என்ற மாமனிதர் குறித்து அவரது வாழ்க்கை வரலாறு, அவரது பல்வேறு நடவடிக்கைகள் குறித்து நாம் பார்க்க போகின்றோம். கடந்த தொகுப்பில் நாம் எம்ஜிஆர் அவர்கள் ஈழத் தமிழர்களுக்காக என்னென்ன உதவிகள் செய்தார் என்று துவக்கி பேசினோம். அது முடிவடையாத நிலையில் இன்றைய தொகுப்பில் அதனுடைய தொடர்ச்சியை பார்ப்பதாக நாம் ஏற்கனவே கூறியிருந்தோம். அதன் அடிப்படையில் அந்த எம்ஜிஆருடைய உதவி என்பது தொடர்கிறது. 8/1/86 தெற்காசிய மாநாடு, சார்க் மாநாடு பெங்களூரில் நடைபெறுவதாக இருந்தது. அதற்கு இலங்கை அதிபர் ஜெயவர்தனே வருவதனால போராளிகள் மீது உடனடியாக நடவடிக்கை எடுத்து அவர்களுடைய நடவடிக்கைகளை முடக்க வேண்டும் என்று எம்ஜிஆருக்கு 7/11/86 ராஜீவ் காந்தி அன்றைய பிரதமர் வலியுறுத்தி கடிதம் அனுப்பினார். ஆனால் அதற்கு பணிந்து போராளி குழுக்கள் மீது நடவடிக்கை எடுக்க எம்ஜிஆர் மறுத்துவிட்டார். எம்ஜிஆர் உடல் பரிசோதனைக்காக அமெரிக்கா சென்றிருந்த நேரம் பார்த்து ராஜீவ்காந்தி தமிழகத்தின் டிஜிபி மோகன்தாஸ் அவர்கள் மூலமாக பிரபாகரனுடைய ஆயுதங்களை பறிக்க சொல்லி உத்தரவு போட்டு பிரபாகரனை வீட்டு காவலிலும் வைக்க உத்தரவிட்டிருந்தார். அதன்படி டிஜிபி மோகன்தாஸ் அவர்கள், தமிழக டிஜிபி மோகன்தாஸ் அவர்கள், முதல்வர் எம்ஜிஆரினுடைய கருத்தை கேட்காமல் அவர் பிரபாகரனிடமிருந்து ஆயுதங்களை பிரித்தார். பிரபாகரனை வீட்டு காவலில் வைத்தார். இதற்கு எதிராக பிரபாகரன் உண்ணாவிரதம் இருக்க தொடங்கினார். 2 நாட்களில் எம்ஜிஆர் அமெரிக்காவிலிருந்து சென்னை திரும்பினார். அவர் உடனடியாக டிஜிபி மோகன்தாஸ் அவர்களை அழைத்து, நீங்கள் யாரிடம் சம்பளம் பெறுகிறீர்கள்? என்னிடமா, ராஜீவ் காந்தியிடமா? நீங்கள் மரியாதையாக பிரபாகரனிடமிருந்து பறித்த ஆயுதங்களை திருப்பிக் கொடுங்கள், அவருடைய வீட்டு காவலை விலக்கிக் கொள்ளுங்கள் என்று சொன்னார். அவை இரண்டையும் டிஜிபி மோகன்தாஸ் அவர்கள் செய்துவிட்டு எம்ஜிஆரிடம் வந்தபோது அவருக்கு ரெடியாக அதிகாரமற்ற ஒரு ட்ரைனிங் அகாடமிக்கு டிரான்ஸ்பர் செய்து அந்த இடமாற்ற உத்தரவை அவரிடம் எம்ஜிஆர் கொடுத்தார். அதாவது எம்ஜிஆர் அவர்கள் தான் பெரியவர் என்பதை எப்போதுமே காட்டிக் கொண்டிருந்தார். அப்போது பாதுகாப்பு இணையமைச்சர் சிதம்பரம் அவர்களுடைய அறிக்கை வியப்பாக இருந்தது. ராஜீவ்காந்தி அரசில் அவர் அமைச்சராக இருந்தார். அவர் என்ன அறிக்கை கொடுத்தார் என்றால், ஈழ போராளிகள் மீது நடவடிக்கை எடுக்க சொல்லி மத்திய அரசிடமிருந்து எந்த அறிக்கையும் தரப்படவில்லை என்று சொன்னார். அதாவது மத்திய அரசு நடவடிக்கை எடுக்க முயற்சி செய்ததை எம்ஜிஆர் தடுத்து நிறுத்தியதனால் மத்திய அரசு பயந்து விட்டது. அதனால நாங்க எந்த நடவடிக்கையும் எடுக்க சொல்லி மோகன்தாஸ் அவர்களுக்கு எந்த கட்டளையும் இடவில்லை என்று சொல்ல வேண்டிய நிர்பந்தத்திற்கு அன்றைய பாதுகாப்பு இணையமைச்சர் சிதம்பரம் அவர்கள் தள்ளப்பட்டார். 31/5/86 தமிழகத்தில் ஈழத் தமிழர்கள் படுகொலைக்கு எதிராக, அவர்கள் மீது நடத்தப்பட்ட பல்வேறு தாக்குதல்களுக்கு எதிராக எம்ஜிஆர் அவர்களின் அழைப்பின் பேரில் ஒரு பொது வேலை நிறுத்தம் முழுமையாக நடைபெற்றது. இதன் விளைவாக 28/8/86 பூட்டா சிங், சிவசங்கர், சிதம்பரம் ஆகியோர் எம்ஜிஆர் வீட்டில் இந்த போராளிகள் குழுக்களை பற்றி பேசுவதற்கு ஒரு சந்திப்பை நடத்தினார்கள். 15/11/86 ராஜீவ்காந்தி, எம்ஜிஆர், ஜெயவர்தனே மூவரும் சந்தித்து இது குறித்து பேசினார்கள். அதில் பிரபாகரனையும் கலந்து கொள்ள வேண்டும் என்று எம்ஜிஆர் வலியுறுத்தி பிரபாகரனை கலந்து கொள்ள வைத்தார் என்பது மிகப்பெரிய சாதனை. மத்திய அரசாங்கம், ராஜீவ் அரசு இலங்கை அதிபர் ஜெயவர்தனாவோடு ஒப்பந்தம் செய்த பிறகு கூடி குழாவிய போதும் எம்ஜிஆர் அவர்களுடைய வற்புறுத்தலுக்கும் பணிந்தது. எம்ஜிஆர் அவர்கள் அந்த அளவுக்கு செல்வாக்கு மிக்கவராக இருந்தார். அதனால் எம்ஜிஆரிடம் மத்திய பிரதமர் ராஜீவ்காந்தி பணிந்து செல்ல வேண்டிய அவசியம் பல கட்டங்களில் ஏற்பட்டது. அதேபோல் 86 பிந்தைய மாதங்களில் பாலசிங்கம், சந்திரகாசன், சத்யேந்திரன் ஆகிய 3 ஈழப் போராளிகளும் நாடு கடத்தப்பட்டனர். ஆனால் அப்போது அமெரிக்காவில் சிகிச்சை பெற்றுக் கொண்டிருந்த எம்ஜிஆர் அவர்கள் அங்கிருந்து வந்தவுடன் அவர்கள் மீண்டும் இந்தியாவுக்கு வர ஏற்பாடு செய்தார். சார்க் மாநாட்டில் கலந்து கொண்ட ஜெயவர்தனே இலங்கை பிரச்சனைக்கு ஒரே தீர்வு இராணுவ தீர்வு தான் பிரச்சனை என்பதை முன்வைத்தார். பேச்சுவார்த்தைக்கு இடமில்லை என்று சொன்னார். பேச்சுவார்த்தை பலனளிக்காது என்று இலங்கை அதிபர் ஜெயவர்தனா வெளிப்படையாக ஒரு மாநாட்டில் தெரிவித்த பிறகு எம்ஜிஆர் துணிந்து புலிகளுக்கு சட்டமன்றத்திலேயே பாராட்டு தெரிவித்ததோடு அவருக்கு 2 கோடி அரசு நிதியை கொடுத்தார். பிரபாகரனுக்கு 2 கோடி அரசு நிதியை தைரியமாக சட்டமன்றத்தில் அறிவித்து ஈழப் புலிகளுக்கு பாராட்டு தெரிவித்து தீர்மானம் நிறைவேற்றி நிதியை கொடுத்தார். ஏனென்றால் இராணுவம் தான் தீர்வுன்னு சொல்லி ஜெயவர்தனை சொன்ன பிறகு எம்ஜிஆர் அதை சவாலாக ஏற்றுக்கொண்டார். 9/3/87 ராஜீவுக்கு இலங்கையினுடைய அன்றைய நிலைமை குறித்து எம்ஜிஆர் அவர்கள் தந்தி கொடுத்து உடனே அவர்கள் தலையிட வேண்டும் என்று சொன்னார். 27/4/87 ஈழத்தில் சமாதானத்திற்கு எந்த வாய்ப்பும் இல்லை, அங்கு இராணுவ தீர்வு தான் என்று ஜெயவர்தனை அறிவித்த பிறகு அதை நாம் ஏற்றுக்கொள்கிறோம் சவாலாக என்று ஒரு கொள்கை முடிவை எம்ஜிஆர் அறிவித்தார். மே 1987 ஈழ தமிழர்களுக்கு உணவு மற்றும் மருந்து வழங்க எம்ஜிஆர் மத்திய அரசிடம்
அனுமதி கோரினார். முதலில் தயங்கிய ராஜீவ் காந்தி அந்த அனுமதியை கொடுத்தார். அதன்படி உணவும் மருந்துகளும் ஏராளமாக கப்பல்களின் மூலமாக ஈழத்தமிழர்களுக்கு வழங்கப்பட்டது. அந்த கப்பல்களை தடுப்பதற்கு இலங்கை கப்பற்படை எந்த முயற்சியும் எடுக்கவில்லை. அந்த நேரத்தில் ஜெயவர்தனா குறிப்பிட்ட ஒரு விஷயம் மிக முக்கியமானது. விடுதலை புலிகள் இயக்கம் எம்ஜிஆரின் தனிப்படை என்று சொன்னார். LTT இஸ் தி ஓன் ஆர்மி ஆஃப் எம்ஜிஆர் சொன்னார். இதற்கடுத்து 26/7/87 டெல்லியில் பிரபாகரன், எம்ஜிஆர், நட்வர் சிங், ராஜீவ்காந்தி உள்ளிட்டவர்களை அடக்கிய 2 நாள் பேச்சுவார்த்தை நடந்தது. பேச்சுவார்த்தையின் முடிவில் புலிகளின் பல கோரிக்கைகளை மத்திய அரசு ஏற்றுக்கொள்ளவில்லை. அப்போது பிரபாகரன் பெசன் நகரில் தங்கியிருந்தார். அப்போது ஆண்டன் பாலசிங்கம் தலைமையில் எம்ஜிஆர் அவர்களை, அன்றைய முதல்வர் எம்ஜிஆர் அவர்களை சந்தித்து 2 கோடி நிதி கேட்கப்பட்டது. சில நாட்களில் பிரபாகரன் எம்ஜிஆர் சந்தித்தார். அந்த 2 கோடி நிதியும் கொடுக்கப்பட்டது. எம்ஜிஆர் உடல்நிலை பாதிக்கப்பட்ட நிலையில் அமெரிக்க மருத்துவமனையில் சிகிச்சை பெற்றுக் கொண்டிருந்த போது இந்தியாவின் புலனாய்வு ரா பிரிவின் அதிகாரி சந்திரசேகர் எம்ஜிஆரை ராஜீவ்காந்தி கேட்டுக்கொண்டதன் அடிப்படையில் போய் சந்தித்தார். அப்போது உடல்நிலை பாதிக்கப்பட்ட நிலையிலும் தன்னை மறந்து எம்ஜிஆர் கத்தினார், விடுதலை புலிகளை பிளச் செய்து விடார்கள், அவர்கள் வீழ்ந்து விட்டால் நமக்கு எதிர்காலம் இல்லை, இந்தியாவுக்கு எதிர்காலம் இல்லை என்று. அதுதான் எம்ஜிஆர். வைகோ அவர்கள் விடுதலை புலிகளின் தீவிர ஆதரவாளர். அவர் திமுகவில் இருந்த போதே எம்ஜிஆரின் அவர்களின் ஈழத்தமிழர்கள் சார்ந்த மனிதாபிமான நடவடிக்கைகளை அறிந்து எம்ஜிஆரின் மீதான அவருடைய மதிப்பு படிப்படியாக உயர்ந்தது. அவர் சொன்னார், எம்ஜிஆரின் மனிதாபிமான நடவடிக்கைகள் காரணமாக இங்குள்ள தமிழர்கள் மட்டுமல்லாது ஈழத்தமிழர்களும் அவரை தெய்வமாக மதிக்கின்றனர் என்று சொன்னார். இந்திய பிரதமர் ராஜீவ்காந்தியும் இலங்கை அதிபர் ஜெயவர்தனையும் 1987 ஜூலை மாதம் 29 இந்திய இலங்கை ஒப்பந்தத்தை ஏற்படுத்திய போது அந்த ஒப்பந்தத்தில் விடுதலை புலிகளுக்கு விருப்பமில்லை. எம்ஜிஆருக்கும் அந்த ஒப்பந்தத்தில் உடன்பாடு இல்லை. சென்னை கடற்கரையில் ராஜீவ்காந்தியுடன் கலந்து கொண்ட பொதுக்கூட்டத்தில் எம்ஜிஆர் தன்னுடைய கருத்தை பட்டும்படாமலும் பேசினார். எம்ஜிஆர் மருத்துவ சோதனைக்காக அமெரிக்கா சென்றிருந்த போது இலங்கை இந்திய ஒப்பந்தத்தின் அடிப்படையில் யாழ்ப்பாணம் சென்ற இந்திய அமைதிப்படை விடுதலை புலிகள் மீது தாக்குதல் நடத்திய செய்தி அவருக்கு கிடைத்தது. உடனே அவர் அந்த நேரம் ராஜீவ்காந்தியும் அமெரிக்காவுக்கு வந்திருந்ததை அறிந்து டென்னிஸ் வீரர் விஜய் அமிர்தாஜ் மூலமாக ராஜீவ்காந்திக்கு ஒரு கடிதம் கொடுத்து அனுப்பினார். உடனே தாக்குதலை நிறுத்த சொல்லி அந்த கடிதத்தில் குறிப்பிட்டிருந்தார். உடல்நலம் பாதிக்கப்பட்டு மருத்துவ பரிசோதனைக்காக வந்திருக்கும் நிலையிலும் எம்ஜிஆர் இந்த மனிதாபிமான பணியை மேற்கொண்டார். அதனால் அவர் மீது எனக்கு மிகுந்த மரியாதையும் மதிப்பும் ஏற்பட்டது என்று வைகோ சொல்லியிருக்கிறார். எம்ஜிஆர் அமெரிக்காவில் இருந்த நேரத்தில் விடுதலை புலிகளில் வீரர்கள் ஒருவரான கிட்டு வீட்டு காவலில் வைக்கப்பட்டார். அவரை சந்திக்க சென்ற வைகோ கைது செய்யப்பட்டார். 15 நாள் ரிமாண்ட் செய்து மத்திய சிறையில் அடைக்கப்பட்டார். ஆனால் மறுநாளே விடுதலை செய்யப்பட்டார். வைகோ வியப்பில் ஆழ்ந்தார். அப்போது அமெரிக்காவில் மருத்துவமனையிலிருந்து எம்ஜிஆர் அவர்கள் உத்தரவின் பேரில் தான் நீங்கள் விடுதலை செய்யப்பட்டிருக்கிறீர்கள், அத்துடன் கிட்டுவை யாரும் சந்திப்பதற்கு எந்த தடையும் இல்லை என்ற உத்தரவும் வந்திருக்கிறது. அதன் பின்னர் ஒரு நாள் கிட்டுவிடம் வைகோ கேட்டார், நீங்கள் எம்ஜிஆரிடம் மிகவும் நெருக்கமாக உள்ளீர்கள், திமுக தலைமை எங்கள் தலைமை கலைஞருடனும் நீங்கள் நெருக்கத்தை காட்டலாமே என்று கேட்டபோது கிட்டு அமைதியாக தன் வயிற்றை தடவி கொண்டே சொன்னார், பொடியன்களுக்கு, அதாவது விடுதலை புலி இளைஞர்களுக்கு வயிறு இருக்கிறதே, சாப்பிடணுமே. என்ன 2 நாளைக்கு முன்னாடி எங்களுக்கு சாப்பிட்றதுக்கு வழி இல்லாத நிலையில எம்ஜிஆர் அவர்களை போய் பார்த்து என்னுடைய முகத்தை பார்த்து நான் பசியோடு இருப்பதை பார்த்து தாயை போல எம்ஜிஆர் எங்களுக்கு உதவினார், அதனாலதான் அவரோட நெருக்கமாக இருக்கிறோம், திமுக தலைவர் மீது எங்களுக்கு எந்த வருத்தமும் இல்லை என்று கிட்டு சொன்னதை கேட்டு வைகோ நான் தவறாக கேட்டுவிட்டேன் என்றார். அப்போது எம்ஜிஆர் அவர்கள் வைகோவின் இதயத்தில் எவரெஸ்ட் சிகரமாக உயர்ந்தார். 1989 திமுக ஆட்சி அமைந்த பிறகு வைகோ அவர்கள் விடுதலை புலி இயக்க தலைவர் பிரபாகரனை சந்திக்க வன்னிக்காட்டுக்கு படகில் சென்றார். அப்போது பிரபாகரனை சந்தித்த போது எம்ஜிஆர் பற்றி பிரபாகரன் பல விஷயங்களை வைகோவிடம் தெரிவித்தார். நான் விடுதலை புலிகள் இயக்கத்தை ஆரம்பித்து பல ஆண்டுகளுக்கு பின்னால் தான் எம்ஜிஆர் என்ற பிரம்மாண்டத்தை நேரில் கண்டேன் என்று வைகோவிடம் பிரபாகரன் சொல்லிவிட்டு அதற்கான காரணங்களை அடுக்கடுக்காக அடுக்கினார். எம்ஜிஆரை ஒரு முறை அவரது வீட்டில் பிரபாகரனும் ஆண்டன் பாலசிங்கமும் சந்திக்க சென்றனர். இருவருக்கும் விருந்து அளித்து உபசரித்து விட்டு நான் உங்களுக்கு ஏதாவது உதவி செய்ய வேண்டுமா என்று எம்ஜிஆர் கேட்டார். புலிகள் இயக்கத்திற்கு நிதி தேவைப்பட்டது என்று பிரபாகரன் நினைத்தாலும் அதை எம்ஜிஆரிடம் சொல்ல தயங்கினார். ஆனால் எம்ஜிஆர் அதை புரிந்து கொண்டு அவர்கள் எதிர்பார்த்ததற்கு மேலாக பெரும் தொகையை எம்ஜிஆர் பிரபாகரனிடம் கொடுத்தார். தன்னை எப்போதும் சந்திக்க வசதியாக பிரபாகரனுக்கு ஒரு சிறப்பு தொலைபேசி எண்ணையும் ஒரு அடையாள அட்டையும் எம்ஜிஆர் கொடுத்தார். அதற்கடுத்து பிரபாகரன் சொன்ன
வைகோவிடம் சொன்ன எம்ஜிஆர் பற்றிய கருத்து வைகோவை தூக்கி வரப்பட வைத்தது. இந்திரா காந்தி மறைவுக்கு பின் ராஜீவ் காந்தி எங்களுக்கு வழங்கி வந்த உதவிகள் தொடர்பாக பேச வேண்டும் என்று டெல்லிக்கு எங்களை அழைத்தார். அங்கு சென்ற பின் இனிமேல் எந்த உதவியும் செய்ய முடியாது என்று எங்களிடம் மத்திய அரசு அதிகாரிகள் சொன்னார். அந்த நேரத்தில் பிரபாகருடன் பேச்சுவார்த்தை நடத்த ராஜீவ் காந்தியின் அழைப்பின் பேரில் முதல்வர் எம்ஜிஆர் பிரபாகரனை டெல்லி வந்து சந்தித்தார். மத்திய அரசு 4 கோடி ரூபாய் தருவதாக சொல்லிவிட்டு இறுதியில் தரமாட்டேன் என்று சொல்லிவிட்டார்கள் என்று எம்ஜிஆரிடம் பிரபாகரன் புகார் தந்தபோது, அதனால் என்ன, அந்த தொகையை நான் தருகிறேன் என்று 4 கோடி ரூபாயை பிரபாகரனுக்கு கொடுத்தார் எம்ஜிஆர். அன்றைக்கு 4 கோடி என்றால் இன்றைக்கு 40 கோடி என்று அதனுடைய மதிப்பு உயர்ந்திருக்கு. அப்படியெல்லாம் கொடுப்பதற்கு அது அரசு சார்பாக கொடுத்தாலும் சரி, எவ்வளவு ஒரு மனிதாபிமானம் வேண்டும், எந்த அளவுக்கு ஈழப்பற்று எம்ஜிஆரிடம் இருந்தது என்பதை நாம் புரிந்து கொள்ளலாம். ஈழத்தமிழர்களுக்காக அவர் செய்த உதவிகளை பார்க்கும்போது வைகோ இவ்வாறு சொல்கிறார்: எம்ஜிஆர் இருந்திருந்தால் தமிழீழம் வளர்ந்திருக்கும். சுமார் 1.5 லட்சம் அப்பாவி தமிழர்கள் அநியாயமாக கொல்லப்பட்டிருக்க மாட்டார்கள் என்று வைகோ பெருமூச்சு விட்டார். திரைப்படம், அரசியல் என இரு துறைகளிலும் ஈடு இணையற்ற வெற்றியை பெற்று அவற்றில் முதல் இடம் பிடித்தவர் எம்ஜிஆர். வெற்றி பெறுவதை விட அதை தக்க வைத்துக் கொள்வதிலும் அவர் முதலிடத்திலே இருந்ததுதான் அது 3 எழுத்து மந்திரம். இவ்வாறு எம்ஜிஆர் ஈழ மக்களுக்கு ஆதரவாக, விடுதலை புலிகளுக்கு ஆதரவாக துணிந்து மத்திய அரசை எதிர்த்து கொண்டு தனது ஆட்சி கவிழ்ந்தாலும் பரவாயில்லை என்று ஏராளமான உதவிகளை செய்தார். அதனால்தான் சமீபத்தில் எம்ஜிஆர் நினைவு நாள் கொண்டாடப்பட்ட தருணத்தில் எனது நண்பர் ஒருவர், பத்திரிகையாளர், ஈழ மண்ணில் பயணம் செய்து கொண்டிருந்தார். அப்போது அவர் பார்த்த ஒரு விடயம் என்னை தூக்கி வாரி போட்டது. ஈழத்தமிழர்கள் தங்கள் வீடுகளில், எல்லா வீடுகளும் கிட்டத்தட்ட எம்ஜிஆர் படத்தையும் பிரபாகரன் படத்தையும் வைத்து அன்று வணங்கி கொண்டிருந்தனர். எம்ஜிஆர் ஈழத்தமிழர்களின் மனதில் இடம் பிடித்தார், தெய்வமாக கருதப்படுகிறார் என்று வைகோ சொன்ன வார்த்தை பலித்தது. என் நண்பரே அதை பார்த்து திகைத்து விட்டார். எம்ஜிஆர் அவர்களுக்கு தமிழகத்தில் தான் ஆதரவு இருக்கு என்று நாம் நினைத்தோம். ஆனால் ஈழத்தமிழர்களுக்கு மத்தியிலே அதைவிட அதிகமான ஆதரவு இருக்கிறது என்பதை பார்த்து அவர் என்னிடம் திகைப்போடு வியப்போடு சொன்னார். தேங்க்யூ. இந்த காலத்து இளைஞர்கள் பழைய விஷயங்களை, இப்போ நம்ம சரித்திரம் படிக்கிற மாதிரி நம்முடைய பழைய நம்ம நாட்டில் நடந்தது, தலைவர்கள் எப்படி எப்படி ஆட்சி செஞ்சாங்க, என்னென்ன சாதுரியத்தை பயன்படுத்தினாங்க அப்படிங்கிறத இந்த காலத்து இளைஞர்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தில் தான் எம்ஜிஆரை பற்றிய சில சுவையான தகவல்களை நம்ம சொல்கிறோம். அதிமுகவின் 50 ஆண்டு கால வரலாற்றில் சிறப்பு சேர்க்கும் விதமாக எம்ஜிஆரின் அரசியல் பயணம், அண்ணா முதல் அண்ணா திமுக வரை வரலாற்று தொடர் ஒவ்வொரு திங்கள் மற்றும் வியாழன் மாலை 5 மணிக்கு உங்கள் எம்ஜிஆர் டிவி யூடியூப் சேனலில் பதிவேற்றப்படும். காண தவறாதீர்கள். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்களா? பண்ணலனா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பட்டனையும் பெல் ஐக்கனையும் உடனடியாக கிளிக் பண்ணுங்க.